அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று தேய்பிறை அஷ்டமி, பைரவருக்கு ஏற்ற ஒரு நாள். சிவன் கோயில்ல இருக்கிற பைரவருக்கு, அதாவது கால பைரவருக்கு 2 இல்ல 5 விளக்கு போடுறது நல்லதா இருக்கும். இது வாழ்க்கையில ராகு, கேது பிரச்சனை, சனி பகவானால கிரக பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அ ஒரு அன்னதானமோ, யாருக்காவது டிஃபன் வாங்கி குடுத்தீங்கன்னா, இன்னைக்கு நாள் உங்களுக்கு சிறப்பா போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத சரியா பயன்படுத்திக்கங்க. சேனல விரும்பி பார்க்குறவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நெறைய வியூஸ் நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர வர புதுசா சில விஷயங்கள் போடுறதுக்கு உதவியா இருக்கும். இப்போ காலையில ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஆ ஆடி மாசம் எப்படி இருக்கும்? அதுக்கு கமெண்ட் பண்ண சொல்லி யாருமே பண்ணல. சரி, ஓகே. கமெண்ட் பண்ணாதப்ப ரிப்ளை பண்ணது நமக்கு பிரயோஜனம் இல்லை. உங்க ஆ ஆதரவு எப்பவும் தேவைப்படுது. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 18/7/2025 விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அம்மன் வழிபாடு இன்னைக்கு நல்லது. பைரவர் வழிபாடு செய்றது நல்லது. திதி பார்த்தீங்கன்னா, அஷ்டமி திதி மாலை 5 மணி வரை இருக்கு. அதுக்கு பிறகு நவமி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, விடியகாலை 3:37க்கு ரேவதி நட்சத்திரம் முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில சந்திரன் இருக்காரு. யோகம் பார்த்தீங்கன்னா, அமிர்த யோகமும், சித்த யோகமா இருக்கு. சுபகாரியங்களுக்கு ஏற்ற நாளா இருந்தாலும், கிரகங் அ ச திதியும் திதி சரியில்லாத ஒரு காரணத்தினால, எந்த ஒரு சுபகாரியம், நல்ல காரியம் செய்யாம இருக்கிறது நல்லது. தான தர்மம் செய்றதும், கோயிலுக்கு போயிட்டு வரதும் நல்ல பலனை ஏற்படுத்தி குடுக்கும். சூரிய உதயம் காலையில 5:51க்கும், சூரியன் மறைவு மாலை 6:39க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பகல் 12:15 முதல் 1:15 வரை இருக்கு. மாலை 6:30 முதல் 7:30 வரை இருக்கு. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 10:39லேருந்து 12:15 வரை இருக்கு. யமகண்டம் மதியம் 3:27லேருந்து 5:03 வரைக்கும் இருக்கு. குளிகை காலையில 7:27லேருந்து 9:03 வரைக்கும் இருக்கு. அஷ்டமி திதியில எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யக்கூடாது. சிற்பம், கலை சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யறதுக்கு உதவியா இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்துல சுப காரியங்களுக்கு ஏற்ற நாளா தான் இருக்கு. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு சந்தோஷம், ரிஷப ராசிக்கு துணிவு, மிதுன ராசிக்கு வரவு, கடக ராசிக்கு ஆதாயம், சிம்ம ராசிக்கு மேன்மை, கன்னி ராசிக்கு நிம்மதி, துலாம் ராசிக்கு சினம், விருச்சிக ராசிக்கு அச்சம், தனுசு ராசிக்கு துணிவு, மகர ராசிக்கு சுகம், கும்ப ராசிக்கு மேன்மை, மீன ராசிக்கு இழப்பு. நாளை கொஞ்சம் பார்த்து கொண்டு போங்க. அமைதியா கொண்டு போறதும், பொறுமையா இருக்கிறதும் நாளுக்கு நல்லதா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியும், மகிழ்ச்சியும், உறவுகளுக்குள்ள சந்தோஷமும், பணவரவும், கூட்டி கழிச்சு பார்த்தா பிரச்சனை இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு. உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்காரு, 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, 7ஆம் இடத்துல சந்திரன், 8ஆம் இடத்துல சுக்கிரன், ஆ 9ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 11ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும் இருக்காங்க. சின்னதா இப்படி அப்படி இருந்தாலும், உங்களுக்கு நாள் நிறைவான நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்க மனசுக்குள்ள நல்ல ஒரு உற்சாகம் இருக்கு. சுறுசுறுப்பா சில விஷயங்கள செய்ற மாதிரி இருக்கு. உங்களோட செயல்கள் மூலியமா, உங்களோட திறமைகள நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். மனசும் புத்தியும் தெளிவா இருக்கிற நாள். முக்கியமான முடிவுகள எடுக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கங்க. இன்னைக்கு பிரகாசமான நாளா தான் இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி குடுக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல நாள் கொஞ்சம் சரியில்ல. இல்லன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான் இருக்க தான் செய்யும். உறவினர்கள் வருகை குடும்பத்துல சந்தோஷம் குடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு பிணைப்பும், அப்பா, அம்மா, கூட பிறந்தவங்க கூடயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளா தான் இருக்கு. குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நாள சில முக்கிய விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு நீங்க செய்ற செயல்பாட்டிற்கு நல்ல ஒரு பாராட்டையும், பெயரையும் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அ செய்றதுக்கே கஷ்டமான வேலைகளையும் நீங்க ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. அதுக்கு காரணம் உங்ககிட்ட இருக்கிற உறுதியும், தன்னம்பிக்கையும், அ விடாமுயற்சியும், அதே மாதிரி என்ன ஒரு விஷயமானாலும் நான் முன்னோடியா இருக்கணுன்ற உங்களோட எண்ணமும் இன்னைக்கு நல்லாவே இருக்கு. சுறுசுறுப்பாவும், விவேகமாவும் உங்களோட வேலைகள புத்திசாலித்தனமா செஞ்சு முடிப்பீங்க. அங்கீகாரம் கிடைக்கும், பாராட்டு உண்டு. எதிர்காலத்துக்கு வளர்ச்சிக்கு உண்டான நாளா தான் இருக்கு. கவலையே இல்லை.
கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நல்ல ஒரு ஒட்டுதல் அப்படின்னு சொல்லலாம். எப் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு. தொணக்கூட நேர்மையா நடந்துக்குவீங்க. மனசு விட்டு சில விஷயங்கள பேசுவீங்க. அது நல்லிணக்கத்த வளர்க்கறதுக்கும், புரிதல அதிகப்படுத்துறதுக்கும் உதவியா இருக்கும். ஆ குடும்பத்தோட உட்கார்ந்து இன்னைக்கு முக்கியமான முடிவுகள எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நாள் முழுக்க இனிமையான தருணங்கள அனுபவிக்கவும், குடும்பத்தோட மனசு விட்டு பேசவும் உகந்த நாளா இருக்கு. வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகம். பணம் விஷயத்த பொறுத்தளவுக்கு அ பயன் தர வகையில இன்னைக்கு உங்களோட முதலீடுகள் இருக்கும். சேமிப்பு அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதிக அளவு பணம் கையில புரள்ற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு சேமிப்பும் திட்டமிட்டு அ முதலீடு செய்யறதுக்கும் உகந்த நாளா தான் இருக்கு. கவலையே இல்லை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட மகிழ்ச்சியும், உற்சாகமான மனநிலை காரணமா ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்ல. இனிமையான தருணங்கள், மகிழ்ச்சியான நாள், உற்சாகமான நாளா அமையும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு விவேகமான நாள், உற்சாகமான, சுறுசுறுப்பான, தெளிவான நாளா இருக்கு. நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில திட்டமிடுறதுக்கு இந்த நாள் நல்லாவே உதவியா இருக்கும். உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 10ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும் நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கு. இந்த பக்கம் 2 கட்டம் காலி, அந்த பக்கம் 2 கட்டம் காலி. பொறுப்புகள் கம்மியா இருக்கு. நீங்க தன்னிச்சையா என்ன வேணா முடிவெடுக்கிறதுக்கும், நாள ஜாலியா கொண்டாடுறதுக்கும் உகந்த நாளா தான் இருக்கு. நல்ல ஒரு சுமூகமான பலன்கள் இருக்கு. நீங்க செய்ய தொடங்குற காரியங்கள்ல நல்ல ஒரு வெற்றி பெறதுக்கான அதிர்ஷ்டம் உங்ககிட்ட இருக்கு. மகிழ்ச்சியா இருப்பீங்க. செய்ற வேலைகள்ல எல்லாமே நல்ல ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி குடுக்கும். குடும்பத்தோடையும் நிறைவோட இருப்பீங்க. பசங்களால சந்தோஷமான சுப செய்திகள் கிடைக்கும். உறவினர்கள் வருகை குடும்பத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. நாள் முழுக்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிறைவான நாளாவும், மகிழ்ச்சியான நாளாவும் கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. நண்பர்களோட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அது ரொம்பவும் மனசுக்கு மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி குடுக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு நேரத்துக்கு முன்ன முடிக்கிற அளவுக்கு பயனுள்ள வகையில திட்டமிட்ட செயல்பாடு இருக்கு. தெளிவான சிந்தனைகள், புதிய விஷயங்களை செய்யறதுக்கும், அ அதே மாதிரி உங்களோட திறமைகள பயன்படுத்தி திறன வளர்த்துக்கிறதுக்கும் நாள் நல்லாவே இருக்கு. செய்ற வேலைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் தர வகையில தான் நாள் இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரும். ஆ ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. எந்த வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள சொல்லவே வேண்டாம். நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாள். நம்பிக்கையா செயல்படுவீங்க. அவங்க 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதலும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. 2 பேரும் துணையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியா உங்க கூட பேசி பழகக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்புகள், குடும்பத்தோட மனசு விட்டு பேசவும், மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்கவும் நாள சாதகமாவே இருக்கு. சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி வரவு நல்லாவே இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. கையில இருக்கிற பணமே போதுமானதா இருக்கு. வர பணத்த அப்படியே சேமிக்கிறதுக்கும், முதலீடு செய்யறதுக்கும் உகந்ததா இருக்கும். பயப்படாத ஒரு நாளா, மகிழ்ச்சியான நாளா இன்னைக்கு நாள கொண்டு போகலாம். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பதட்டப்படாம அமைதியாவே, சந்தோஷமாவே நாள கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்க மனசுல பாசிட்டிவ் எண்ணங்கள் இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றலும், தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்கு. ஆரோக்கியத்த சிறப்பாவே வைத்திருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளா தான் இருக்கு. ஆ மகிழ்ச்சியாவே நாள சௌகரியமாவும், சுகமாவும் கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. செய்ற விஷயங்கள் எல்லாமே சாதகமான பலன். மனநிறைவான நாளாவும், திருப்தியான நாளாவும் விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. 3ஆம் இடத்து ராகு படபடப்பையும், பதட்டத்தையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. 4ஆம் இடத்து சனி பிரச்சனை, 5ஆம் இடத்து சந்திரன் பொறுப்பு, 6ஆம் இடத்து சுக்கிரன் செலவு, 7ஆம் இடத்து குரு சின்ன சின்ன இடர்பாடுகள், 8ஆம் இடத்து சூரியனும் புதனும் பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. 9ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு பொறுப்புகளும், சில செலவுகளும், விரயங்களும் நிறைஞ்ச நாளா இருக்கு. கவனமா நாளை கொண்டு போங்க. குறிப்பா சொல்லணும்னா, குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தாம, வாக்குவாதங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு அமைதியா போங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு, கேஷுவலா எடுத்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். அம்மாவோடையும் சரி, அப்பாவோடையும் சரி, கொஞ்சம் பேசும்போது வார்த்தைகள ரொம்பவே கவனமா பார்த்து பேசுறது நல்லது. தொணக்கூட எந்த ஒரு வாக்குவாதமும் பண்ணாம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாள் முழுக்க பொறுமையும், நம்பிக்கையும் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும்.
உங்களோட கோவத்தையும், எரிச்சலையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. நாள கொஞ்சம் நம்பிக்கையோட எந்த ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் இல்லாம பாசிட்டிவா யோசிச்சு நம்பிக்கையோட செயல்பட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு பிரச்சனை இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத பிரச்சனைகள ஏற்படுத்தாதீங்க. தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. உங்களோட வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். சில சௌகரியங்கள விட்டுக் குடுக்க வேண்டியதா இருக்கும். யாரோட ஆதரவும் உங்களுக்கு இல்ல. உங்களோட வேலைகள தன்னிச்சையா நீங்க தனிமையில உங்களோட திறமைகளையும், கடின முயற்சியையும் பயன்படுத்தி உங்களோட வேலைகள்ல தவறுகள் இல்லாமயும், கவனத்தோடையும் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. பொறுமையா நாள அமைதியா கொண்டு போக உதவியா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ எந்த ஒரு ஆ உங்களோட குழப்பமான உணர்வுகள் காரணமா தொணைக்கிட்ட பிரச்சனைகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு போங்க. நாள கொஞ்சம் கேஷுவலா கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. தொணைக்கிட்ட பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம். பழைய குடும்ப விஷயங்கள்லாம் பேசாதீங்க. அவங்களோட தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு பிடிச்சமான சில விஷயங்கள செஞ்சீங்கன்னா, அவங்களோட அவங்களுக்கு நல்ல ஒரு புரியிற மாதிரி உங்களோட பிரச்சனைகள சொன்னீங்கன்னா, நாள் உங்களுக்கு சாதகமா போக வாய்ப்புகள் இருக்கு. அவசரப்படாம இருந்தாலே போதும். நாள் நல்லா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண வரவு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பண தேவைகள பூர்த்தி செய்யறதுக்காக கடன் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. செலவுகள கொஞ்சம் கண்காணிங்க. வீண் செலவுகள் எது, தேவையில்லாத செலவுகள் எதுன்னு யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்லது. அப்புறம் செலவ செஞ்சுட்டு பணம் எங்க போச்சுன்னு தேடாதீங்க. பண விரயங்களும், பண இழப்புகளும் ஏற்படாம பார்த்துக்கிறது நாள்ல கொஞ்சம் நல்லதா இருக்கும். முடிஞ்சா பணத்த செலவு செய்யாம செலவுகள தள்ளி வைக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சில அசௌகரியம் நெறைய சந்திக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்தில பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, தூக்கம் இல்லாத ஒரு பிரச்சனை நெறையவே இருக்கு. தோல் சம்பந்தமா எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கு. எண்ணெய் பதார்த்தங்கள சாப்பிடுறத அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு கிரகநிலைகள பொறுத்தளவுக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி பகவான், 4ஆம் இடத்துல சந்திரன், 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 8ஆம் இடத்துல ஆ செவ்வாயும், கேதுவும் இருக்கிறது. சில பிரச்சனைகள் தானா தேடி வர மாதிரி இருக்கு. பொறுப்புகள் அதிகமா இருக்கு. ஆ குடும்பத்தில பொறுப்புகள் காரணமா செலவுகளும் இருக்கு. மருத்துவ செலவுகளும் இருக்கு. தொணக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காம இருந்தீங்கன்னா நல்லது. ஆ அதே மாதிரி பேசும்போத வார்த்தைகள கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது. இப்போ நாள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஆ அதிகமா யோசிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமா ஈஸியா எடுத்துட்டு போனீங்கன்னா நல்லது. மனச குழப்பம் இல்லாம அமைதியோட வச்சுக்க தியானம் மேற்கொள்ளுங்க. இல்லன்னா, அ தேவ கோயிலுக்கு போயிட்டு மனச அமைதியா பார்த்துக்க வேண்டியது அவசியம். சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் இருக்கு. உறவினர்கள் வருகையால வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சந்தோஷங்கள் இருக்கு. ஆனா, அதையும் மீறி மனசுல ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை இருக்கிற மாதிரி இருக்கும். கவனமா பார்த்து செய்யுங்க. பண விரயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தொழில பொறுத்த அளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்குது. அது நெறைய சவால்கள சந்திக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கடுமையான வேலைகள ஆ ரொம்பவே கவனமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். சோர்ந்து போகாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுக் குடுக்காதீங்க. முடிஞ்சது, முடியாததுன்னு விட்றாதீங்க. உங்களோட கடின முயற்சியும், கடின உழைப்பும் தேவை. வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது மூலியமா ஒரு சிலருக்கு வேலையிலேயும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா சூழ்நிலைக்கேற்ப உங்களோட வேலைகள சரியா முடிக்கிறது நல்லது. தவறுகள் இல்லாம பார்த்து செஞ்சீங்கன்னா நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட பேசும்போது பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்டயும் 2 பேருக்குள்ளயும் சின்னதா ஈகோ இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஆ முடிஞ்ச அளவுக்கு தொணக்கிட்ட மனசு விட்டு பேச வேண்டியது அவசியம். சில விஷயங்கள வெளிப்படையா சொன்னீங்கன்னா, பிரச்சனை இல்லாம நாளா போகும். தவறுகள் எது செஞ்சாலும் மறைக்காம தொணக்கிட்ட வெளிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. ஆ சில வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அவங்க கேட்கிற கேள்விகளுக்கும் நீங்க நேர்மையாவும், உண்மையாவும் பதில் சொன்னீங்கன்னா, நல்ல ஒரு அந்யோன்யமும், புரிதலும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, ஆ பணம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. வரவில்ல. ஆனா செலவுகளோ, பண இழப்போ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ம் அ ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்க பணம் கிடைக்கிறதுல தாமதமாகும். அது வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. இன்னைக்கு அத்தியாவசிய தேவைகள செலவுக்கும் கடன் வாங்குற நிலைமையில இருக்கிற மாதிரி இருக்கு. கவனமா பணத்த அ செலவு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, ம்
மன அழுத்தம் அதிகமா இருக்கு. அதனால கால் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஓய்வெடுங்க, ரிலாக்ஸா இருங்க. மனச அமைதியா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. உங்களுக்கு மனசுல உற்சாகமும், நல்ல ஒரு தெம்பும் நிறைவான நாளா தான் இருக்கு. சிந்தனைகள் நல்ல தெளிவா இருக்கும். எண்ணங்கள் நல்லா தெளிவா இருக்கு. உங்களோட ராசியில ராகு இருக்கிறதும், 2ஆம் இடத்துல சனி பகவான், 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது நல்ல ஒரு சுறுசுறுப்பையும் குடுக்குற மாதிரி இருக்கும். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது எதிர்பாராத பணவரவு இருக்கும். 5ஆம் இடத்துல புதன் குடும்பத்துல அமைதியா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. 6ஆம் இடத்துல சூரியனும், புதனும் ஆரோக்கியத்தை செழிப்பா வச்சிருக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும் கொஞ்சம் பிரச்சனைகள் குடுத்தாலும் சொல்றதுக்கு கேட்கிற நாளா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. விட்டு குடுத்து போனீங்கன்னா, பெரிய பாதிப்பே இல்லாம நாள் போகும். உங்களோட நாளுக்குள்ள உங்ககிட்ட இருக்கிற உற்சாகமும், ஆற்றலும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நிறைவான பலன் குடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இந்த நாள சிறப்பா திட்டமிடலாம். உங்களோட விருப்பங்கள நிறைவேத்திக்க இந்த நாள் ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி புதிய திட்டங்கள செயலாற்ற தொடங்கறதுக்கு இன்னைக்கு சிறப்பான நாளா இருக்கு. ஏன்னா, உங்களோட சிந்தனைகள் தெளிவா இருக்கு. மன நிறைவும் இருக்கு. ஆ குடும்பத்தாரோட ஆதரவும் இருக்கு. அதனால நாள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. பெரிய விஷயமா இருந்தாலும் ஒரு ஒரு நாள் தள்ளி போட்டுட்டு அடுத்து செய்றது நல்லதா இருக்கும். ஆ சுபகாரியங்கள கொஞ்சம் தவிர்த்தீங்கன்னா நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு தொழில் சம்பந்தமா பயணம் இருக்கு. அதன் மூலியமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற தகவல் பரிமாற்ற திறமை உங்களுக்கு பாராட்டியும் பேரையும் பெற்றுத்தரும். செய்ற செயல்களுக்கும், வேலைகளுக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. நாள் முழுக்க சாதகமான பலன் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. நிறைவா உங்களோட வேலைகள செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும். நல்ல செய்யக்கூடிய எந்த விதமான முயற்சிக்கும் நல்ல ஒரு வெற்றியும், அங்கீகாரமும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கேஷுவலான மனநிலை 2 பேருக்குள்ளேயே மனசுக்கு நிறைவா இருக்கக்கூடிய நாளா இருக்கு. புரிதல் நல்லா இருக்கும். கையில பணம் இருக்கறனால சந்தோஷமா வெளியிடங்களுக்கு போற வாய்ப்பு இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அந்யோன்யமும், ஆ புரிதலும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளா இருக்கு. அது உங்களுக்கு திருப்தியான மனநிறைவை ஏற்படுத்தி குடுக்க வாய்ப்புண்டு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, பணத்த சொல்லவே வேண்டாம். எதிர்பாராத அ வ அ தனவரவு இருக்கு. சின்ன சின்ன செலவுகள செய்வீங்க. அதுவும் பயனுள்ள செலவுகள். மத்தபடி உங்களோட அ உங்கள நீங்க பராமரிக்கிறதுக்காக செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, அழகு சாதன பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு நிறைவாவும், திருப்தியான செலவுகளா இருக்கிறனாலும் கவலையே இல்லாம ஜாலியாவே இருப்பீங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு முழுமையான ஆரோக்கியம் இருக்கு. உற்சாகத்தோட காணப்படுவீங்க. இன்னைக்கு நாள்ல கொஞ்சம் சின்னதா தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்கு. மகிழ்ச்சியான நாள் தான். இருந்தாலும் பார்த்து அதுக்கு கண் திஷ்டியா நெனச்சுக்கங்க. கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மீன ராசி. நீங்க நெனைக்கிறது ஒண்ணு, நடக்கிறதா ஒண்ணா இருக்கும். நீங்க எதிர்பார்த்து நாள எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. நாள் போற போக்குல கொண்டு போறது நல்லது. பசங்களால தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளேயும் தேவையில்லாத செலவுகள் இருக்கு. பணம் விஷயத்துல கூட பொறந்தவங்களோட கொஞ்சம் விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. நாள பொறுத்தளவுக்கு கிரகநிலைகள பொறுத்தளவுக்கு ராசியில அ சனி பகவான் இருக்காரு. 2ஆம் இடத்துல சந்திரன், 3ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 6ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும் இருக்காங்க. 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, உங்களுக்கு கொஞ்சம் பதட்டத்தையும், தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலையும், மனநிலையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா எடுத்துக்காதீங்க. ரொம்ப அலட்டிக்காம, நாள கேஷுவலா கொண்டு போனீங்கன்னா, எந்த பாதிப்பும் இருக்காது. பெருசா சாதகமான அ பலன்கள எதிர்பார்க்க வேண்டாம். குழப்பமான மனநிலைய தவிர்க்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி நீங்க சொல்ல நினைக்கிறத பொதுவா, பொறுமையா, தெளிவா எடுத்து சொல்லினீங்கன்னா நல்லதா இருக்கும். அடுத்தவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுறது நல்லது. ஆ நாள பொறுமையா கொண்டு போங்க. உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்க வேண்டியது அவசியம். உறவினர்களால தேவையில்லாத வீண் பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. அம்மாவால சின்ன சின்ன ஆதாயங்கள் கிடைக்கும். ஆ அதே இருந்தாலும் அது எந்த ஒரு விஷயத்திலயும் அடுத்தவங்கள பாதிக்காம பார்த்துக்கிறது நல்லது. கூட பொறுமை அவசியமா இருக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு நான் தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் தடைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. எதிர்பாராத பயணங்கள்ங்கிறனால, உங்களோட வேலைகள திட்டமிட முடியாம தவிர்க்கிற மாதிரி இருக்கு.
தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட குழப்பமான மனநிலை காரணமா அடுத்தவங்க கூட எந்த ஒரு வாக்குவாதமும், விவாதமும் ஆரம்பிக்காதீங்க. மேலதிகாரிகள் கிட்ட அனுசரிச்சு போங்க. வார்த்தைகள் பேசும்போது கவனமா பார்த்து பேசுறது நல்லது. பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணப்பற்றாக்குறை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அ தேவைகள் பூர்த்தி செய்றதுக்கே கடன் வாங்குற மாதிரி இருக்கு. கஷ்டமான சூழ்நிலைய அ அ கையாள்றதே கடினமா இருக்கிற மாதிரி இருக்கு. பண இழப்புக்கும் வாய்ப்பு இருக்கு. கவனமா பணத்த கையாளுங்க. தேவையில்லாத தொலைச்சிட்டு இருக்கிற பதட்டத்துல அதையும் அதிகப்படுத்தாம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட வாக்குவாதத்துல ஈடுபடக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் லேசா எடுத்துக்கங்க. கேஷுவலா நாள கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாம போகும். ஆ த அ வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருந்தா, அமைதியா ஒதுங்கி போறது நல்லது. அடுத்தவங்க கிட்ட, அ தொணக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுக்காம, கேஷுவலா எடுத்துக்கிறது நல்லதா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, பசங்களோட ஆரோக்கியத்தில பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு. கவனமா இருக்க வேண்டியது அவசியம். உங்களோட பதட்டத்தையும் குறைக்கிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஓய்வெடுங்க, ரிலாக்ஸா தூங்குங்க. நல்ல தூக்கம் நல்ல பலன் தரும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவும் நன்றி. ஆ வரக்கூடிய காலங்கள்ல புதுசா இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பதிவுல ஒரே ராசி பலன் 2 பதிவா வந்துட்டுருக்கு. அது உங்களுக்கு அ அ நெட்வொர்க் அதாவது டேட்டாக்கு குறைக்கிறதுக்காக அந்த மாரி பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு வசதியா இருக்கும். உங்களோட நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் இந்த சேனல ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா லிங்க காப்பி பண்ணிட்டு உங்களோட WhatsAppல அப்டேட் பண்ணுங்க. கூடிய விரைவில இந்த சனிக்கிழமை லைவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ, அவங்க லைவ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா உங்க ராசிய கமெண்ட் பண்ணுங்க. ஆடி மாச பலன்கள அங்க சொல்றதுக்கு எனக்கு உதவியா இருக்கும். ஆம். நீங்க இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கிட்டு, உங்களோட எதிர்காலத்த, உங்களோட மாசத்த எப்படி அமைச்சுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். சனிக்கிழமை தவறாம லைவ் இருக்கு. மறக்காம வந்துருங்க. நன்றி, வணக்கம்.